வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்த்துருக்கக்கூடிய வீடியோ அனலாக் மல்டிமீட்டர். ஒரு அனலாக் மல்டிமீட்டருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? டிஜிட்டல் மல்டிமீட்டர் மார்க்கெட்டில் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, பார்க்கும்போதே ஈஸியாக இருக்குது. ஆனால் அனலாக் மல்டிமீட்டர்னாவே கொஞ்சம் எல்லாம் ஒரு அடி பின்னாடி நின்றுக்குவாங்க. என்னை பார்க்கவே புரிய மாட்டேங்குது. இது எப்படி என்ன பண்ணுறது, எப்படி வோல்ட் அளக்கிறது, ஆம்பியர் அளக்கிறது, கண்டினியூட்டி எப்படி செக் பண்ணுறது, ரெசன்ஸ் வேல்யூ எப்படி செக் பண்ணுறது, ரெசன்ஸ் வேல்யூ எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரே கன்ஃபியூஷன். அதில் நாம் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த மீட்டருடைய நெசசிட்டி எல்லாமே நம்ம ஒரு டெமோ பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது மல்டிமீட்டர் உங்களுக்கு சேஃப்டி பேக்கில் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சு உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இந்த மீட்டர் அவைலபிளாக இருக்குது. வித் கொரியர் சார்ஜோட ஒரு சேஃப்டி பாக்ஸோடு உங்களுக்கு காம்பேக்டாக வந்து சேரும். இதோட ப்ரைஸ் 600 வரும். நாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இந்த எலக்ட்ரானிக் இதுக்குள்ளே ஃபீல்டுக்குள்ளே டிஜிட்டல் மீட்டரோட நமக்கு புரியணும் அப்படின்னா நம்ம பிகினர்ஸ், நியூ கமர்ஸ், நமக்கு எதுவுமே விசுவலைஸாக ஒரு மூமெண்ட் இருக்கணும், அப்போ தான் புரியும். அது இந்த அனலாக் மீட்டரில் மட்டும்தான் பாசிபிள். அனலாக் மீட்டர் கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்துலேருந்து அனலாக் மீட்டர் தான் யூஸ் பண்ணாங்க. இடையில ஒரு எல்லாம் டிஜிட்டல் எல்லோரும் டிஜிட்டல் யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம இன்ஸ்டியூஷனில் மட்டும்தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த டிஜிட்டல் மீட்டர் பதிலாக அனலாக் மீட்டர் ரெண்டுமே வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மீட்டர் மூலிமா நம்ம லேர்னர்ஸ், பிகினர்ஸ் கொஞ்சம் ஃபீல்டில் டெவலப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறோம். எப்படி அப்படிங்கிறத நம்ம ஒரு டெமோவில் பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகே. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் யார் வேணால் பயிற்சியில் சேரலாம். வயது வரும் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. ஓகேங்களா? ஆர்வம் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். ஓகே. அப்போது உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும், மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணத்தில். ஒவ்வொரு சப்ஜெக்டும் தனித்தனி சப்ஜெக்டாக இருக்கும். அதில் என்னென்ன சப்ஜெக்ட் வருவது அப்படின்னா, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, ஆம்பிளிஃபயர், 5.1 ஓம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், இண்டக்ஷன் ஸ்டவ், யூபிஎஸ், இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட். எந்த எலக்ட்ரானிக் கோர்ஸ் வந்தாலும் இந்த அனலாக் மல்டிமீட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இன்றைக்கி நவீன உலகத்தில் கூட எவ்வளவோ டிஜிட்டல் உலகம் வந்தாலும் இந்த அனலாக் மீட்டரினுடைய ரெஸ்பான்ஸ் ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த மீட்டர் இமீடியட்டாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏன்னா சான்சஸ் எலக்ட்ரானிக்ஸில் பொறுத்த வரைக்கும் சான்சஸ் ஜாஸ்தி. பத்திரமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு இந்த மீட்டர் வரும். ஓகே. இந்த மீட்டர் பார்த்தீங்க இல்லையா? தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? நாம் ஜஸ்ட் இந்த மல்டிமீட்டர் பற்றிய ஒரு டெமோ பார்க்கலாம். இந்த மாதிரி தான் பேக்கேஜ் உங்களுக்கு ஒரு பாக்ஸில் வந்துடும். ஓகே. சரி, இப்போ நம்ம டெமோ பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள், சோலார் சம்மந்தப்பட்ட கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அதில் ஒரு பேனல், இந்த மாதிரி ஒரு பேனல், இது 350 வரும். எதுக்காக இருக்குன்னு பேனல் இருக்குன்னா, குறைஞ்ச விலை தான். இதை லேர்னர்ஸ், பிகினர்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், முதல்ல ஒரு சோலார் சிஸ்டம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? தியரியாக படிக்கிறது வேறு, ப்ராக்டிக்கல் வேறு. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டிசி டேக் ஒன்று இருக்கும். இது மேல் ஃபீமேல் குத்துனா உடனே ஒரு பல்ப் ஒன்று எரிய ஆரம்பிச்சிடும். இது சூரிய வெளிச்சத்தில் இருக்கணும், அவ்வளோதான் கண்டிஷன். ஓகேங்களா? எங்கே வேணால் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அப்போது ஒரு பல்ப் எரிய வைக்கும், இலவசமான ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே. இது 350. நிறைய பேனல் இருக்குது எங்ககிட்ட. பாருங்கள், அடுத்து இந்த ஒரு பேனல். இந்த பேனல் உங்களுக்கு 550 வரும். காஸ்ட்டு 550 வரும். இதோட ஒரு பெரிய பேனல் இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் பேனல். இதுக்கு மேலே ஒரு பெரிய பேனல் இருக்குது. எல்லாமே சைஸ் பெருசாக இருக்கும். எல்லா டைப் ஆஃப் பேனலுக்கு இது 900 ருபீஸ் வரும் இந்த பேனல். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சேஃப்டியாக உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிடறோம். ஓகேவா? சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் அனலாக் மல்டிமீட்டர். இந்த மீட்டரில் நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. இது ஏசி வோல்ட் ரேஞ்சு, இந்த இடத்துல இது டிசி வோல்ட் ரேஞ்சு, இது டிசி கரண்ட்டு, இதில் ஓம்ஸ் ரேஞ்ச். இந்த இடத்துல பஸ்ஸர் சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா, இது கண்டினியூட்டி. ஒரு மீட்டர் ஃபஸ்ட்டு கண்டினியூட்டி ஒர்க் பண்ணுதா? ஓகே, கண்டினியூட்டி ஒர்க் பண்ணுது. மீட்டருக்கு உயிர் இருக்குது. ஓகேவா? தென்
இதில் வந்து 10K ரேஞ்ச். இந்த முள் இது கடைசி வரைக்கும் வந்தால் அதுதான் ரேஞ்ச். இது 1K அப்படின்னு இந்த முள் இது வரைக்கும் வந்தால் இந்த ரேஞ்ச் இருக்கும். இந்த மல்டிமீட்டரில் இந்த ரேஞ்ச் இருக்குது, இந்த ரேஞ்ச் இருக்குது. இது வந்து 0 ரெசிஸ்டன்ஸ், இது வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ். இந்த முள் இருக்கிற பொசிஷனுக்கு எப்பவுமே ஹை ரெசிஸ்டன்ஸ் தான் மின்சாரத்தை கடத்தாதுன்னு அர்த்தம். இங்கே வந்துச்சு அப்படின்னா மின்சாரத்தை கடத்தும் அப்படின்னு அர்த்தம். இந்த முள் கடைசி வரைக்கும் 0க்கு வந்தால் குட் கண்டக்டர்னு அர்த்தம். ஓகேவா? குட் கண்டக்டர்னு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? இங்கே ஒரு பார்க்கலாம். ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இது ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது பாருங்கள். நான் டச் பண்ணுறேன் இந்த இடத்துல பாருங்கள், முள் கடைசி வரைக்கும் நகருதா பாருங்கள். அப்படின்னு என்னத்தோம், இது ஒரு குட் கண்டக்டர். ஒரு உதாரணத்துக்காக இதே ஹேண்டில் இருக்கு இல்லையா, இந்த ஹேண்டில் மேலே வைக்கிறேன், நகருமானா நகராது. அப்போது இது வந்து நான் கண்டக்டர். இப்படி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதே பஸர் ரேஞ்சில் வச்சுக்கலாம். இதே பஸர் ரேஞ்சில் வச்சுட்டு பாருங்கள், அந்த பஸர் சவுண்டு வருதா? இதே பாருங்கள், இந்த இடத்துல திரும்ப வராது, ஏன்னா நான் கண்டக்டர். ஸோ ஒரு கண்டக்டரா நான் கண்டக்டரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். குட் கண்டக்டிவிட்டி இருக்காங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து பஸர் ரேஞ்சு. சரி, அடுத்து என்னென்னா அந்த இடத்துல ரெசனன்ஸ் ரேஞ்ச் இருக்குது. இல்லை இன்ட்டு 1K இன்ட்டு 100 இன்ட்டு 10 இன்ட்டு 1 வரைக்கும் இருக்குது. இப்போது இதில் வந்து இன்ட்டு 1K வச்சுறேன்னு வச்சுங்களேன். அப்படின்னா இந்த முள் மேலே இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்ச் இங்கே 0 1 2 3 5 10 20 30 50 100 200 500 1K இதில் இருக்குது. இது K வேல்யூ மேலே இருக்குது, ஃபுல்லாகவே K வேல்யூ. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெசன்ஸ் எடுத்துக்கலாம். இது ஒரு ரெசன்ஸ் இருக்குது. ப்ரௌன் பிளாக் ஆரஞ்சுனா 10K அப்படின்னு அர்த்தம். அப்போ 10K எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, முதல்ல இந்த ரீடிங்கில் மேலே தெரியணும். இங்கே 0ல் ஆரம்பித்து இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இன்ட்டு 1K இந்த முள் எதை காமிக்குதோ அதை வந்து 1Kவால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்படின்னா இந்த இடத்துல 10ன்னு போட்டுருன்னு வச்சுங்களேன். 10 இன்ட்டு 1K 10K 10K அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? இந்த ரெசன்ஸை செக் பண்ணலாம். நடு சென்டரில் இந்த 10K வந்தால் இந்த ரெசன்ஸ் ஓகே. இப்போ நான் செக் பண்ணுறேன் பாருங்கள், எக்ஸாக்டாக 10K. மறுபடி செக் பண்ணுறேன் 10K. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் பழகிடலாம், யார் வேணால் பழகிடலாம். ஆர்வம் கண்டிப்பாக இருந்தால் போதும். ஓகேவா? இப்படி மூவ்மெண்ட் நகரும்போது நமக்கு கொஞ்சம் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். வேல்யூவை வந்து கால்குலேட் பண்ண தெரியும். இதே டிஜிட்டல் மீட்டராக இருக்கும் பொழுது அதெல்லாம் தெரியாது. செக் பண்ணால் டக்குன்னு அந்த வேல்யூ காமிக்கும். அதில் ஒருவேளை செலக்டர் தப்பாக இருந்துன்னு வச்சுக்கலாம், நம்ம கொஞ்சம் தடுமாறி போயிடுவோம். ஆனால் இல்லை, தடுமாற்றமே வராது, பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? ஒரு ரெசன் சிம்பிளுக்காக. அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், இது ஒரு எல்இடி பாருங்கள். இந்த இடத்துல 2 எல்இடி இருக்குது. இந்த 2 எல்இடியில் என்ன கலர் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணலாம், இல்லை கலந்துருது நிறைய மல்டி கலர். உங்களுக்கே தெரியும், இதில் 3 கலர் எல்இடிஸ் இருக்குது. ஒயிட் இருக்குது, ப்ளூ இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, எல்லோ, க்ரீன், ரெட் இதெல்லாம் இருக்குது. என்ன எல்இடி எப்படி செக் பண்ணுறது பாருங்கள். இந்த மல்டிமீட்டரில் இந்த பிளாக் டெஸ்ட் ப்ராப்பில் எப்பவுமே பாசிட்டிவ் வோல்ட்டும், இந்த ரெட்டு டெஸ்ட்டில் எப்பவுமே நெகட்டிவ் வோல்ட் வரும். நல்லா டிஜிட்டலில் வேறு, டிஜிட்டலில் ரெட்டு டெஸ்ட் ப்ராப்பில் பாசிட்டிவ் வோல்ட்டும், டிஜிட்டலில் பிளாக் டெஸ்ட் ப்ராப்பில் நெகட்டிவ் வோல்ட்டு வரும். ஆனால் அனலாக் மல்டிமீட்டரில் ஆஸ் பர் சர்க்கிட் படி இந்த பிளாக் டெஸ்ட் ப்ராப்பில் பாசிட்டிவ் வோல்ட்டும், ரெட்டு டெஸ்ட் ப்ராப்பில் நெகட்டிவ் வோல்ட்டும் வரும். பாருங்கள், இது ஒரு எல்இடி இருக்குது. இந்த எல்இடியில் உங்களுக்கு தெரியும், உள்ளுக்குள்ளே எலக்ட்ரோட்ஸை வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். வெளியில் எலக்ட்ரோட்ஸ் மாறி வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் உள்ளுக்குள்ளே பாருங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடம் தான் ஏனோடு, இது வந்து கேத்தோடு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே பிளாக்கு, இந்த இடத்துல ரெட்டு வைக்கிறேன். என்ன கலர் பார்த்து தெரியுதா உங்களுக்கு? லைட்டை ஆஃப் பண்ணணும். இந்த லைட் ஆஃப் பண்ணால் தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரேஞ்ச் வந்து கொண்டு வரேன். இன்ட்டு 1K ரேஞ்சு. என்ன கலர் இருக்குது? ப்ளூ. இந்த கலர் வந்து ப்ளூ. இந்த ஒவ்வொரு ரேஞ்ச் மாற்றும் போதெல்லாம் அந்த இன்டென்சிட்டி குறைஞ்சிட்டே வரும். ப்ளூவோட இன்டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேவா? பாருங்கள், குறைஞ்சிட்டே வரும். இன்ட்டு 1 ஓம்ஸ் பாருங்கள், பிரைட் நல்லாயிருக்கும். ப்ளூ எல்இடி. இதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னொரு எல்இடி இருக்குது. இது என்ன கலர்னு தெரியல. நாம் இதை செக் பண்ணலாம். செக் பண்ணும்போது பார்க்கலாம் என்ன வருது, க்ரீன். பக்கா க்ரீன் எல்இடி. அப்போது நம்ம எல்இடியோட வரலாம். இதன் மூலிமா என்ன பண்ணலான்னா, ஒரு எல்இடியோடைய இன்டென்சிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் இத்தனை ரேஞ்ச் இருக்குது. இன்னும் நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது. பட் இது ஒரு டெமோ கிளாஸ் அல்ல.
இந்த மீட்டரை பற்றிய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதாவது மல்டிமீட்டர் இந்த அனலாக் மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி ஒரு எல்இடியோடைய இன்டென்சிட்டியை நாம் பார்க்க முடியும். இப்போ உதாரணமாக எல்லா கடையிலையும் நிறைய வாங்குவோம், ஒவ்வொரு கடையிலையும் பர்ச்சேஸ் பண்ணுவோம். நாங்களே ஒரு 1000 பேக்கை தான் வாங்குவோம். ஒரு 1000 பேக்கில் இருக்க பிரைட்னஸ் இன்னொன்று இருக்காது. அப்போ எங்களுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் வே என்ன அப்படின்னா, இந்த அனலாக் மீட்டர் இருந்தால் தான் எங்களால் பெர்ஃபெக்டாக செக் பண்ண முடியும், பிரைட்னஸ் எப்படின்னு பண்ண முடியும். ஸோ ஒரு எல்இடியோட பிரைட்னஸ் செக் பண்ணிடலாம், ரெசன்ஸ் வேல்யூ செக் பண்ணிடலாம். ஒரு உதாரணத்துக்காக ஓகேவா, இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒரு கண்ட்ரோல், இது வந்து வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். இந்த கண்ட்ரோல் எவ்வளவு, என்ன வேல்யூ, எப்படி பார்க்குறது? இந்த கண்ட்ரோல் பார்க்க முடியுமா? நான் இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்க முடியுமான்னு பார்க்குறேன். பாருங்கள், இது வந்து ஒரு 10K, இதன் வேல்யூ வந்து 10K. 10K எப்படி செக் பண்ணலாம்? இப்போ ரெசன்ஸ் செக் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே இதுவும் அதே மாதிரி தான். 10K இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம், கண்டுபிடிக்கலாம். இந்த கண்ட்ரோலில் பாருங்கள், இதில் ஏபிசி ஹாட், சென்டர் பாயிண்ட், கூல்டு எண்டு. இந்த ஹாட்டுக்கும் கூல்டு எண்டுக்கும் செக் பண்ணோம்னா இந்த கண்ட்ரோலோட வேல்யூ என்னன்னு நம்ம சொல்லிடலாம். எந்த கண்ட்ரோல் வந்தாலும் வேல்யூ சொல்லிடலாம். ஒருவேளை இந்த நம்பர் அழிஞ்சிருக்கு, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா கூட கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இப்போ 10K எப்படி பார்க்கலான்னா, இந்த மல்டிமீட்டரில் இன்ட்டு 1K ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கணும். மல்டிமீட்டருடைய டெஸ்க்டாப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். 0 வருதான்னு பார்த்துக்கணும், அப்போ தான் மீட்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஒருவேளை 0 இல்லை, பொசிஷன் சரியாக இல்லைன்னா இந்த நாப் இருக்கு இல்லையா, 0 ohms அட்ஜஸ்ட் அப்படிங்கிற நாபை கொஞ்சம் கூட்டிக்கலாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம். கரெக்டாக நம்ம பண்ண முடியும், எரர் இல்லாமல் ரீடிங் பார்க்க முடியும். ஓகேவா? இப்போது பாருங்கள், நான் வேல்யூ செக் பண்ணுறேன். இப்போது வேல்யூ செக் பண்ணுறேன். இப்போது 10Kன்னு சொல்லியிருக்கேன். 10K எங்கே வரணும்? இந்த மீட்டரோட டோட்டல் டையில் சென்டர் பாயிண்ட் வந்தால் ஓகேன்னு அர்த்தம். இப்போ நான் செக் பண்ணுறேன். எக்ஸாக்டாக 10K இதில் காமிக்குது. இந்த கண்ட்ரோல் வேரி ஒழுங்காக ஆகுமா ஆகாதா, இல்லை விட்டு விட்டு ஆகுமா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த கண்ட்ரோல் வந்து சென்டர் பாயிண்டில் இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்டை வச்சுக்கலாம். வச்சுட்டு என்ன பண்ணலாம், இப்போ நான் வேரி பண்ணுறேன். வேரி பண்ணும்போது என்ன ஆகுது, 0லேருந்து 10K வரைக்கும் வேரி ஆகுது. அப்படி வேரி ஆச்சுன்னா இந்த கண்ட்ரோல் வந்து ஓகே, பக்காவாக இருக்குது. ஒருவேளை பழைய கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பழைய கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா நமக்கு விட்டு விட்டு இந்த முள் நகரும். ஒரு அனலாக் மீட்டர் இருந்தால் இந்த அப்சர்வேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே ஒரு டிஜிட்டலில் பார்க்க முடியாது. எல்இடியும் அதே மாதிரி தான். எல்இடியோட இன்டென்சிட்டியை ஒரு டிஜிட்டல் மீட்டரில் பார்க்க முடியாது, ஏன்னா அதனுடைய சர்க்யூட் அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. நமக்கு இப்படியெல்லாம் தேவைப்படுது, கெட் கிளியரான ரிசல்ட் தேவைப்படுது. ஓகே, ஒரு மூவ் ஆனால் தான் நமக்கு மூளை வந்து புரிஞ்சுக்கும் எப்பவுமே. ஓகே, சரி. இப்போது ஒரு வேரியபிள் ரெசன்ஸ், பிக்சர் ரெசன்ஸ், ஒரு எல்இடி இதெல்லாம் பற்றி பார்த்தோம் இல்லையா. ஒரு டயோடு, இப்படி ஒரு டயோடு இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த டயோடை நம்ம செக் பண்ணலாம். ஒரு டயோனுடைய பொலாரிட்டி உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல ஒரு மார்க் ஒன்று இருக்கும், அது கேத்தோடு. மார்க் இல்லாத ஏனோடுன்னு இருக்கும். ஏனோடுக்கு பாசிட்டிவ் கொடுக்கணும், கேத்தோடு நெகட்டிவ் கொடுத்தா ஃபார்வேர்ட் பயாஸ்ன்னு சொல்லுவோம். சுருக்கமாக என்ன சொல்லணும்னா, ஒரு டயோடை செக் பண்ணணுன்னா பொலாரிட்டி முக்கியம் இல்லை. முதல்ல செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது ஒரு பக்கம் முள் நகரக்கூடாது, ஒரு பக்கம் முக்கால்வாசி நகரணும். ஓகே, பாருங்கள் என்னாச்சு. இப்போ மாற்றி வைக்கிறேன். நான் வேணால் ஒன்று தனியாக எடுத்துக்கிறேன். பாருங்கள், கடைசி வரைக்கும் போகலை. கடைசி வரைக்கும் போனால் ஷார்ட், முக்கால்வாசி இருக்குது. ஓகே, இப்போ திருப்பி செக் பண்ணும்போது நகராது. ஓகே, ஒரு திசையில் ஹை ரெசன்ஸ், ஒரு பக்கம் லோ ரெசன்ஸ். ஹை ரெசன்ஸ்னால் முள் அங்கேயே நிற்கணும், லோ ரெசன்ஸ்னால் முக்கால்வாசி வரணும். ஓகேவா? நகரில் எப்போ நகருது இந்த டயோடு வந்து ஓகே. இது ப்ரெஷ் பீஸ், நோ ப்ராப்ளம். சர்க்யூட்டில் இந்த மாதிரி தான் செக் பண்ணணும். முள் கடைசி வரைக்கும் போச்சு அப்படின்னா ஷார்ட்டு, நகரலைன்னா ஓப்பன். ஓகேவா? சரி, நிறைய வீடியோஸ் டயோடை பற்றியோ ரெசன்ஸ் பற்றியெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தென் இது ஒரு பேட்டரி. இது வந்து எவ்வளோ உங்களுக்கு 9 வோல்ட் உங்களுக்கு தெரியும். இந்த 10 வோல்ட் ரேஞ்சில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இது செக் பண்ணுறேன். இது பிளாக்கு, ரெட்டு. முள் எங்கே வரணும், இங்கே லாஸ்ட் வரைக்கும் வரணும். இங்கே தெரியல 10 வோல்ட் லாஸ்ட்டு 10 வோல்ட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். முள் கடைசி வரைக்கும் வந்தால் 10 வோல்ட். இது 9 வோல்ட் பேட்ரி. ஒன்று கடைசி வரைக்கும் வரணும், இல்லை கொஞ்சம் 9 வோல்ட் வருது. கிட்டத்தட்ட பேட்ரி ஓகே. 9 வோல்ட்டுக்கு பதிலாக 10 வோல்ட் வரைக்கும் வருது. ப்ரெஷ்ஷில் அப்படி தான் இருக்கும்.
பேட்ரி பக்கா கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகேவா? அடுத்தது இது கெப்பாசிட்டர், போலார் கெப்பாசிட்டர். இந்த போலார் கெப்பாசிட்டர் செக் பண்ண முள் வந்து லாஸ்ட் வரைக்கும் போய் சார்ஜ் ஏறிட்டு அதுவாக டிஸ்சார்ஜ் ஆகும். ஆச்சுன்னா கெப்பாசிட்டர் ஓகே. கெப்பாசிட்டர் ஓகேனா வேல்யூ இல்லை, கெப்பாசிட்டர் தன் தன்மையில் இருக்குது, பெர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் செக் பண்ணுறேன். இப்போது மறுபடியும் செக் பண்ணுறேன். ஓகேவா? இது நம்ம இடத்துல என்ன செக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இன்ட்டு 1K மறுபடியும் செக் பண்ணுறேன். ஃபுல்லாக இருக்குது. மெல்ல அப்படியே வச்சுருந்தீங்கன்னா மெல்ல ஸ்லோவாக டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆச்சுன்னா கெப்பாசிட்டர் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் நடக்குது, மீட்ரு வந்து லோடாக உபயோகப்படுத்துது. அதனால் இருந்துன்னா இந்த கெப்பாசிட்டர் ஓகே. மறுபடியும் 1 செகண்ட் செக் பண்ணுறேன் ரிவர்ஸில். கடைசி வரைக்கும் போயிடும். மறுபடியும் மெல்ல டிஸ்சார்ஜ் ஆகும். அப்படியே பிடிச்சிருந்ததுன்னா மெல்ல டிஸ்சார்ஜ் ஆகும். இந்த மாதிரி ஆச்சுன்னா அந்த கெப்பாசிட்டர் ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கிறதாக அர்த்தம். வேல்யூ கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணுன்னா அப்போ தான் நமக்கு டிஜிட்டல் மல்டிமீட்டர் வேணும். ஓகேவா? சரி, எல்லாம் பார்க்க முடிஞ்சது. சரி, இப்போது இது ஒரு பஸ்ஸர், மினி பஸ்ஸர். இந்த பஸ்ஸர் நல்லா இருக்காலே எப்படி செக் பண்ணுறது? இன்ட்டு 1 ohms இன்ட்டு 1 ohms ரேஞ்சில் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பஸ்ஸரில் ப்ளஸ் மைனஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நான் கரெக்டாக வச்சுருக்கேன். இப்போ நான் செக் பண்ணுறேன். ஒரு பஸ்ஸரை செக் பண்ண முடியும், எல்லாம் ஈஸியாக செக் பண்ண முடியும். ஓகே, தென் இது ஒரு லித்தியம் செல். இதில் 3.7 to 4 volt இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்? மல்டிமீட்டர் 10 volt DC ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இது 2, இது 4, இது 2, இது 4, 3.7 நியர்லி 4 வருதா பார்க்கலாம். நியர்லி 4, 3.7 பக்காவாக இருக்குது. செல்லு ஓகே, நல்லா இருக்குது. சரி, எல்லாத்துக்கும் மேலே என்னது? இது ஒரு டிரான்சிஸ்டர். இது ஒரு NPN டிரான்சிஸ்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமே இந்த அனலாக் மீட்டரில் பெஸ்ட் மீட்டருக்கு எதுக்குன்னு கேட்டால் இதுதான். டிஜிட்டலில் செக் பண்ண முடியாதா? செக் பண்ணலாம், பட் அது உங்களுக்கு அவ்வளோவா புரியாது. இது புரியணும் அப்படின்னா இதுதான். இதுக்கு பற்றி ஒரு சார்ட் இருக்குது. 6 முறை செக் பண்ணணும் டிரான்சிஸ்டர். பேஸுக்கு பிளாக் டெஸ்க்டாப் வைக்கணும். பேஸுக்கு பர் பிளாக் டெஸ்க்டாப் வச்சிடணும். ஓகேவா? இது கலெக்டர், இது எமிட்டர். இதை செக் பண்ணும் பொழுது முள் என்ன ஆகணும்? உங்களுக்கு ரேஞ்ச் வந்து இன்ட்டு 1K ரேஞ்ச் பாருங்கள், 3/4 வரணும். பேஸ் டு கலெக்டர், பேஸ் டு எமிட்டர், அதுலேயும் 3/4 நகரணும். நகர்ந்துச்சுன்னா இந்த டிரான்சிஸ்டர் ஓகே. இப்போ நம்ம எத்தனை தடவை செக் பண்ணிக்கிறோம்? 2 தடவை. இது போதுமா? போதாது. என்ன பண்ணணும்? டெஸ்ட் ப்ராப்பை மாற்றிக்கணும். மாற்றிட்டு பேஸுக்கு ரெட்டு டெஸ்ட் ப்ராப் வச்சுட்டு இந்த பிளாக் டெஸ்ட் மூலிமா கலெக்டர் எமிட்டர் தொட்டால் முள் நகரக்கூடாது. பாருங்கள், நகராது. 4 முறை செக் பண்ணியிருக்கோம். டிரான்சிஸ்டர் எப்படி செக் பண்ணுறதுன்னு ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், முடிஞ்சவங்க அதில் போய் பார்த்துக்கலாம். சரி, இப்போ 4 முறை செக் பண்ணிட்டோம். 4 முறையும் டிரான்சிஸ்டர் குட்டுன்னு காமிக்குது. இது போதுமானா? இல்லை, இன்னும் 2 முறை செக் பண்ணணும். பேஸை விட்டுட்டு கலெக்டர் எமிட்டர் கலெக்டர் ரெண்டையும் செக் பண்ணும்போது ஹை ரெசன்ஸ் காமிக்கணும். முள் நகரக்கூடாது. பாருங்கள், இப்போ செக் பண்ணுறேன், நகரில். டெஸ்ட் ப்ராப்பை மாற்றிக்கிறேன். ஓகேவா? இப்போது நகரில். டிரான்சிஸ்டர் குட், கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்படி முதல்ல எல்லா காமர்ஸையும் செக் பண்ண தெரியணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆன்லைன் ட்ரைனிங்கில் நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாறணுன்னா இந்த பேசிக்கெல்லாம் தரவாக தெரியணும். இந்த மாதிரி காமர்ஸ்லாம் செக் பண்ண தெரியணும். அந்த கோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாலிடெக்னிக் முடிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி, ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கணும். ஓகேவா? தியரிட்டிக்கலாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதையெல்லாம் என்ன பண்ண முடியும்? உங்களை பேக்கப் பண்ணுறது, ரீகால் பண்ணுறது தான் அந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ். அதில் இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். இந்த மாதிரி காமர்ஸ் எப்படி செக் பண்ணுறது, மல்டிமீட்டரில் எப்படி செக் பண்ணுறது, அனலாக் மீட்டரில் எப்படி செக் பண்ணுறது, உண்மையிலுமே அது ஒர்க் பண்ணுமா, ஒர்க் பண்ணாதான் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம ப்ராஜெக்ட், மினி ப்ராஜெக்ட் ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ணும் பொழுதே உங்களுக்கு உங்கள் ஸ்கில் என்னன்னு வெளியே தெரிஞ்சிடும். இந்த குறிப்பிட்ட டைமில் ஒரு 30 நாளில் நம்ம எத்தனை ப்ராஜெக்டை எவ்வளோ நேரத்தில் எந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுதான் உங்களையே அப்கிரேட் பண்ணும் ஃபீல்டுக்குள்ளே. யார் வேணால் ஃபீல்டுக்குள்ளே வரலாம், யார் வேணால் சர்வீஸ் இன்ஜினியராக வரலாம். வருஷ கணக்காக டைம் எடுக்கணும் அவசியம் இல்லை. 30 நாள் மட்டும் ஒதுக்குனா போதும். வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் ட்ரைனிங் எடுக்க முடியும். ஓகேவா? அப்போது இவ்வளோ பொருளை நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு அனலாக் மீட்டரில் செக் பண்ண முடியும். இப்போ நான் ஃபைனலாக செக் பண்ணது அனலாக் மீட்டரில் ஒரு டிரான்சிஸ்டர். இந்த மீட்டர் தேவைப்படுறவங்க எங்ககிட்ட வாங்கிக்கலாம். விலை 600 ரூபா வரும். இது ஒரு குட் பேக்கிங்கில் உங்களுக்கு வந்து சேரும்.
கொரியர் சார்ஜோடு உங்களுக்கு வந்து சேரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.